சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த பயிற்சி முகாமை வழிகாட்டு பயிற்சி முகாமை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற கல்வி இளஞ்செழியன் அவர்களை அவருக்கு துணையாக இருந்து இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதில் உடனிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் அவர்களே, இன்னொரு மாவட்ட செயலாளர் தேவ ஞானமுதல்வர் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வந்து உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் தம்பி பாலாஜி அவர்களே, டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் அவர்களே, திருமதி லாவண்யா இளஞ்செழியன் அவர்களே, திரு பூமிநாதன் கிங்ஸ் ஐஏஎஸ் அகாடமி திரு பூமிநாதன் அவர்களே, திரு பிருத்திவிராஜ் அவர்களே, திரு ஹரி நகரம் அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே, பிரவீன்குமார் அவர்களே, ஞானவேல் பாரதி, சண்முகநாதன், கிரேசி இமானுவேல், கவிதா, பவானி ராஜேந்திரன் உள்ளிட்ட ஆளுமைகளை இங்கே திரளாக கூடியிருக்கிற மாணவ செல்வங்களே, பெற்றோர் உள்ளிட்ட உற்றார் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலையிலிருந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேறி வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பு புதுதில்லியில் தம்பி இளஞ்செழியன் என்னை சந்தித்தார். இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்படுகிறது, நீங்களும் வந்து மாணவ செல்வங்களை வாழ்த்த வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார். இப்போது உங்கள் முன்னால் இருக்கிற இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நிகழ்ச்சி முடியும் தருவாயில் உள்ளது. நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. பல்வேறு துறைகளில் பணியாற்றிய அனுபவம் உள்ள பல ஆளுமைகள் இங்கே மேடையில் இருக்கிறார்கள், வந்து பேசி சென்றிருக்கிறார்கள். இந்த வழிகாட்டும் பயிற்சி முகாம் கேரியர் கைடன்ஸ் புரோகிராம் என்பது பள்ளி படிப்பை முடித்த மாணவ செல்வங்களுக்கு ஒரு இலக்கை சுட்டிக்காட்டுகிற, வழிகாட்டுகிற ஒரு சிறப்பான நிகழ்வாக இது ஒருங்கிணைக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அப்துல் கலாம் அறக்கட்டளை இளஞ்செழியன் அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பள்ளி படிப்புக்கு பிறகு என்ன படிக்கலாம் என்பது நம் முன்னால் இருக்கிற முக்கியமான ஒரு சவால். நாம் அதை பற்றி அதிகமாக ஆழ்ந்து சிந்திப்பதில்லை. மனம்போன போக்கில்
நண்பர்கள், உடன் படித்த நண்பர்கள் எங்கே படிக்கிற விரும்புகிறார்களோ, எந்த கல்லூரிக்கு விண்ணப்பம் செய்கிறார்களோ, என்ன வகுப்பை தேர்வு செய்கிறார்களோ, அப்படியே நாமும் அவர்களோடு சேர்ந்து விடுவது. அவர்கள் விரும்புகிற கல்லூரிக்கு நாமும் செல்வோம், அவர்கள் தேர்வு செய்கிற பட்ட வகுப்பில் நாமும் சேருவோம். இது ஒரு வகையான மனநிலை. பெற்றோர் விருப்பப்படி அவர்கள் சொல்லுகிற வழிகாட்டுதலை ஏற்று அவர்கள் விரும்புகிற பாடத்தை எடுத்து எந்த கல்லூரியில் சேர்ந்து விடுகிறார்களோ அந்த கல்லூரியில் சேர்ந்து படிப்பது. அதிலும் நாம் பெரிதாக ஈடுபாடு காட்டுவதில்லை. அப்பா அம்மா சொல்லுகிறார்கள், அதை கேட்போம் என்று முடிவு செய்கிறோம். சில நேரங்களில் நாமே முடிவு செய்து பெற்றோர் படித்தவர்களாக இருக்க வாய்ப்பில்லை, அந்த அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே நம்முடைய விருப்பத்திற்கு இணங்க இந்த ஊரில் படிக்க வேண்டும், இந்த கல்லூரியில் படிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விடுவது. சிலர்தான், மிகவும் சிலர்தான் எதிர்காலத்தை கருத்திலே கொண்டு என்ன வேலைக்கு போகலாம், என்ன வேலை கிடைக்கும், என்னவாக நாம் நம்மை வளர்த்துக் கொள்வது என்று பெற்றோரோடு கலந்து பேசி, நண்பர்களோடு கலந்து பேசி, அல்லது உற்றார் உறவினரோடு ஏற்கனவே படித்த பட்டவகுப்பு முடித்த உற்றார் உறவினரோடு கலந்து பேசி, அதன் அடிப்படையிலே எந்த வகுப்பில் சேர்வது, எந்த கல்வியை பெறுவது என்று முடிவு செய்கிறது. இது ரொம்ப ரொம்ப சொற்பமான மாணவர்கள் அப்படி எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து முடிவு செய்வது. உயர்கல்வி என்பது மிக முக்கியமானது. உண்மையிலே கல்வி என்பது பள்ளி படிப்பு முடித்த பிறகுதான் தொடங்குகிறது. பள்ளி கல்வி என்பது அடிப்படையான ஒரு கல்வி, அவ்வளவுதான். ஆங்கிலம் என்றால் என்ன, கணிதம் என்றால் என்ன, அறிவியல் என்றால் என்ன, புவியியல் என்றால் என்ன, பொறியியல் என்றால் என்ன, தத்துவம் என்றால் என்ன, வரலாறு என்றால் என்ன, உளவியல் என்றால் என்ன என்று அதன் அடிப்படையை தெரிந்து கொள்வதற்கான ஒரு நாற்றங்கால் ஸ்கூல் எஜுகேஷன். அது ஒரு நாற்றங்கால், அவ்வளவுதான். ஒவ்வொரு துறையின் அடிப்படையை பள்ளிகளை கற்றுத் தருவார். எதற்காக என்றால், உயர்கல்வியிலே நாம் எதை தேர்வு செய்ய போகிறோமோ அதற்கு இது பயன்படும் என்கிற அடிப்படையில் அது ஒரு பவுண்டேஷன் கோர்ஸ் என்று சொல்றாங்க. ஒரு ஃபண்டமெண்டல் எஜுகேஷன். பதினோராம் வகுப்பு வரையிலே முன்பு இருந்தது. 12ஆம் வகுப்பு என்ற ஒன்று நான் படிக்கிற காலத்தில் இல்லை. 11ஆம் வகுப்பு வரையில் பள்ளி இறுதி வகுப்பு என்று முடிவு செய்து SSLC என்று சர்டிபிகேட் தருவார்கள். செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் என்று அந்த சான்றிதழை வழங்குவார்கள். இப்போது அது 12ஆம் வகுப்பு வரையில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது.
நான் படிக்கும் போது இந்த 12ஆம் வகுப்பை கல்லூரியில் படித்தோம். அதற்கு அப்போது பெயர் பியூசி, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு முன்னால் பள்ளி படிப்பை முடித்த பின்னால் ஓராண்டு காலம் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலமாக வைத்திருந்தார்கள். அது கல்லூரி கல்வியும் ஆகாது, பள்ளி கல்வியும் இல்லை. ஆகவே இடையே ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் என்று ஒன்றை வைத்திருந்தார். அதைத்தான் இப்போது பள்ளிக்கூடத்தோடு சேர்த்து 10ஆம் வகுப்பு வரையில் இறுதி வகுப்பு 11ம் 12ம் +2 இயர்ஸ், 10+2 மேலும் 2 ஆண்டுகள் பள்ளியிலேயே படியுங்கள் என்பதுதான் +2. 10th தான் SSLC. நாங்க படிக்கிறப்ப 11th SSLC. எங்க செட்டுக்கு பின்னால வந்தவங்களுக்கு 10th SSLC, செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட். மேலும் 2 வருஷம் ஸ்கூல்லேயே படிங்க அப்படிங்கிறது தான் +2 என்று அதற்கு பெயர் வைத்தார். மேலும் 2 ஆண்டுகள், கூடுதலாக 2 ஆண்டுகள் பள்ளியிலேயே படிக்க வேண்டும். 17 வயது வரையில் பள்ளி படிப்பு. 17 வயது வரையில் நாம் குழந்தைதான். லீகல், சட்டப்படி. 17 வயது 18 வயது உள்ளவர்கள் குற்றம் செய்தால் கூட அதை சிறார் குற்றம் என்பதாக சொல்வார்கள். ஜுவனைல் கிரைம்ஸ் என்று சொல்வார்கள். பல்கலைக்கழகத்தில் அடியெடுத்து வைப்பது அதுதான் உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன். அதை தேர்வு செய்வது என்பது ரொம்ப முக்கியமானது. ஏதோ கிடைக்கிறத படிக்கும், BA ஹிஸ்டரியா கிடைச்சா படிக்கும், BA எக்கனாமிக்ஸ் தெரியும். எந்த கிளாஸ்ல வேக்கன்ட் இருக்கோ, கிளாஸ்ல இடம் இருக்கோ அந்த கிளாஸ் எடுத்து படிக்கிறது. சயின்ஸ் குரூப், காமர்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப், வொகேஷனல் ட்ரைனிங், வொகேஷனல் கோர்சஸ், இப்படி ஃபண்டமெண்டல் எஜுகேஷன் ஸ்கூல்ல எப்படி கொடுத்துறாங்க. +1 +2 உங்களுடைய உயர்கல்வியை நீங்கள் தீர்மானித்து விட வேண்டும். 10வது வரை எல்லாருக்கும் ஒரே மாதிரி. 11வது அடியெடுத்து வைக்கிற போது 11 12 குரூப் A, குரூப் B என்று இப்போது சொல்கிறார். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, 3rd. இது மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், பியூர் சயின்ஸ், +1 +2. +1 +2 நீங்க இந்த குரூப்பை சூஸ் பண்ணி அதிலிருந்து தான் நீங்க உயர்கல்வியை சூஸ் பண்ண முடியும். +1 +2 நம்ம ஒழுங்கா எந்த குரூப்பை தேர்வு பண்றது அதுல கவனம் செலுத்தலன்னா நம்முடைய கல்வியின் எதிர்காலமே அதன் அடிப்படையில் அமைஞ்சது. குரூப் 1, குரூப் 2 அது இப்ப எப்படி அதை சொல்றீங்கன்னு தெரியல. குரூப் A, குரூப் B என்று சொல்றது. இது ரெண்டு தான் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ். இது ரெண்டுல எல்லாரையும் சேர்க்க முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் மாணவர்கள் சேர முடியும். அப்புறம்லாம் வேற கோர்சஸ். இந்த ரெண்டுல சேர்ந்து படிக்கிறவங்க என்ஜினியர் ஆக முடியும், அல்லது டாக்டர் ஆக முடியும் என்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி விடுது. அந்த மாதிரி எல்லோருக்கும் என்ஜினியர் படிக்கிற வாய்ப்பு, எல்லோருக்கும் மெடிக்கல் படிக்கிற வாய்ப்பு கிடைக்குமா என்றால் இல்லை. ஏன்னா அங்க லிமிட் பண்ணிடலாம். நீ போகும்போது இத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்கு, இந்த காலேஜில் 100 சீட் தான் இருக்கு, இந்த காலேஜில் 150 சீட் தான் இருக்கும். இது நிகழ்நிலை பல்கலைக்கழகத்தில் 200-250 சீட் இருக்கும். நம்பர் பிக்ஸ்டு. ஆனால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாஸ்
பிளஸ் டூல. மெடிக்கல் படிக்க லட்சக்கணக்கான மாணவர்கள் விரும்புகிறாங்க. டைட் காம்படிஷன் உருவாகும். டைட் காம்படிஷன் எல்லாருமே நல்ல மார்க், எல்லாருமே டாப் ரேங்க் யாரும் கொடுக்குறது. அதை ஃபில்டர் பண்றதுதான் நீட் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதுல நீ தேர்ச்சி பெற்றால்தான் அந்த பாடத்தை எடுத்து படிக்க முடியும். எல்லாருமே டாக்டர் ஆக முடியாது. மற்றவங்க என்ன செய்யறது? எல்லாருமே இன்ஜினியர் ஆக முடியாது. மற்றவர்கள் என்ன செய்யறது? நமக்கு பாப்புலரா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் தான், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ். அதுதான் ஃபவுண்டேஷன் டு பிகம் என்ஜினியர் ஆர் டாக்டர். மற்ற ஏரியா என்ன? இது நமக்கு பிளான் ஒன்றும் தெரியாது. அது கிரேவா இருக்கணும். அந்த பகுதியை அடையாளம் காட்டுவதற்கான ஒரு பயிற்சி முகாம் தான் அந்த பயிற்சி முகாம். அதை தெரிஞ்சுக்கணும். பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு அந்த ரெண்டையும் தாண்டி இன்னும் எவ்வளவோ பல வாய்ப்புகள் உள்ள களங்கள் இருக்கின்றன. எத்தனையோ பல பாட வகுப்புகள் இருக்கின்றன, பட்ட வகுப்புகள் இருக்கின்றன. இப்படி படித்தால், இந்த பாடத்தை தேர்வு செய்தால் எதிர்காலத்தில் நாம் தற்சார்புள்ள ஒரு ஆளுமையாக வளர்த்துக் கொள்ள முடியும். இண்டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி வளர்த்துக் கொள்ள முடியும். அதை தேர்வு செய்வதற்கான ஒரு வழிகாட்டு. இந்த மாதிரி வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லாமல் பல பேர் திசைமாறி போய் தருமாறி போய் பாழாகி இருக்கிறார். நானே உங்களுக்கு ஒரு சான்றாக சாட்சியமாக இருக்கிறேன். நான் பியூசி போய் சேர்ந்தேன். அதாவது நீங்க படிச்ச பிளஸ் டூ 12வது SSLC ஸ்கூல்ல முடிச்சுட்டு 12வது வந்து காலேஜில் போய் முடிக்கிறேன். அப்புறம் காலேஜ் தான் ஒரு யூனிவர்சிட்டி கோர்ஸ், ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். நேச்சுரல் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது ஒரு குரூப். நேச்சுரல் சயின்ஸ் தான் இப்போ உங்களுக்கு பியூர் சயின்ஸ் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நேச்சுரல் சயின்ஸ் அதாவது பாட்டனி அண்ட் பயாலஜி, இது ரெண்டும் சேர்ந்தது நேச்சுரல் சயின்ஸ். பிசிக்ஸ் இயற்பியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், இது ஒரு குரூப். இதை எடுத்து படிச்ச பிறகு நான் என்ன செய்யறது எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு காலேஜில் சேர்ந்து படிக்கணும். எனக்கு ஒரு ப்ரொஃபசர் ராஜேஸ்வரம் அப்படின்னு இருந்தார் அந்த காலேஜ். அவரு என்ன கூப்பிட்டு, நீ மெடிக்கலுக்கு அப்ளை பண்ண, மெட்ராஸுக்கு போ, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, எம்எம்சி இருக்காங்க, போய் விண்ணப்பம் வாங்கிக்கலாம். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் இருக்கு, விண்ணப்பம் வாங்கிக்கலாம். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் போய் அங்கே அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, கவுண்டர்ல போய் நின்று அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம். பிபிஎஸ்க்கு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்கு, அந்த கோர்ஸ்க்கு விண்ணப்பம் வாங்கிக்கலாம். ஒரு வழிகாட்டு என்பி, அதாவது என்பிசி அப்படின்னு சொல்றது குரூப். சயின்ஸ் குரூப் படிச்சதுனால மெடிக்கல் சேர்ந்து படிக்கலாம் என்ற ஒரு வாய்ப்பை அந்த டோர் திறக்கு, வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. பியூசி நான் சூஸ் பண்ணது நேச்சுரல் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அதனால நமக்கு என்ன கனவு திறக்கின்றன என்றால் மெடிக்கல் சயின்ஸ் நோக்கி போக முடியும் அப்படிங்கிறதுனால கதவு படிக்கிறேன். ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைச்சதாவே கிடைக்கல. அப்ப இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எல்லாம் கிடையாது, வெறும் மார்க் அவ்வளவுதான். அந்த பியூசியில என்ன மார்க் நம்ம எடுத்துக்கிறோம், அதுல அப்ளை பண்ற மார்க் எல்லாம் பார்த்து அதுல டாப் ரேங்க், ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. கிடைக்கிறேன். ஏன்னா நான் வந்து வெறும் 61% வந்து சீட் கிடைக்கல. நான் என்ன பண்ணேன், பச்சவாசல போய் அப்ளிகேஷன் வாங்கி போட்டேன், ரெசிடென்சியல் அப்ளிகேஷன் வாங்கி போட்டேன், தியாகராய காலேஜில் போய் அப்ளிகேஷன் வாங்கி போட்டேன்.
இந்த மாதிரி பல கல்லூரிகளில் போய் அகாடமிக் எஜுகேஷன் பிஏ பிஎஸ்சி பிகாம் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கலாம் அப்படின்னு போய் அப்ளிகேஷன் போட்டு அது லேட் ஆயிடுச்சு. லேட் அப்ளிகேஷன்றதுனால எந்த கல்லூரியிலிருந்து எனக்கு அழைப்பு வரல. அதுக்கு பிறகு பிரசிடென்சில போய் வரண்டா அட்மிஷன் ஒன்று நடக்கும், அங்க போய் நில்லு வழிகாட்டினாங்க. அது யாரும் வழிகாட்டலன்னா அங்க போய் நின்றுக்க முடியாது, எனக்கு ஒரு வழிகாட்டினாங்க. வரண்டா அட்மிஷன்னா பிரின்சிபாலுக்கு முன்னால நிறைய மாணவர்கள் காத்து கிடப்பாங்க. யாரும் வரல லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல அவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி நான் வந்திருக்கேன், அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு இன்டர்வியூ வரல, எனக்கு அட்மிஷன் கொடுங்க. இந்த மாதிரி நான் 2 நாள் நின்றேன். காலையில இருந்து நைட் 8 மணி வரை ஒரு 4 கொடுக்க நின்றேன். என் பேரை கூப்பிடல. 2வது நாள் போனேன். அப்போ வைஸ் பிரின்சிபால் இருந்தார். அவர் வந்து உன் பேரை எழுதி தமிழ் மீடியம் போட்டு கூட பார்க்கலாம். நான் இங்கிலீஷ் மீடியம் போட்டு கூட எனக்கு கூப்பிடுது. தமிழ் மீடியத்துல எழுதி கொடுது. மேத்தமெட்டிக்ஸ் எழுதி கொடுத்த பிஎஸ்சி மேத்ஸ் இல்ல. லஞ்ச் டைம் வந்தார். என்ன கூப்பிட்டா கூப்பிடல. சரி நீங்க வெறும் கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி போடு, மேத்தமெட்டிக்ஸ் போடாத, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, அதுக்கு ஆன்சிலரி, மேஜர் கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணிட்டு அதான் பேப்பர்ல எழுதி பிரின்சிபாலுக்கு எழுதி கொடுத்துட்டு உட்காந்துரும். எல்லா பேரையும் கூப்பிடுறாங்க, என் பேரை கூப்பிடுங்க. 7:30 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அழுகையே வந்துருச்சு. அந்த வைஸ் பிரின்சிபால் வெளியே இருக்காரு. அவர் தொடர்ந்துட்டே ஓடுனேன், சார் என் பேரை கூப்பிடவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் இரு அப்படின்ட்டு மேடம் தான் போனார், தமிழ் பிரின்சிபால் போனார். போனது பிறகு என் பேரை கூப்பிட்டாங்க. எங்க அப்ளிகேஷன் கொடுங்க, அப்ளிகேஷன் போயிட்டேன்னா அப்ளிகேஷன் கிடைக்கல. அப்ளை பண்ணிட்டேன், தேடி பார்த்தா அப்ளிகேஷன் கிடைக்கல. அதுக்கு பிறகு அவர் போய் அந்த அப்ளிகேஷன் செக்ஷன் பண்ணி ஏதோ சத்தம் போட்டார். அப்ப அங்க இருந்தவங்க போய் கீழே கிடந்த பேப்பர்லாம் தேடி பார்க்கலாம். ஒரு குப்பை தொட்டியில ஒரு 4-5 அப்ளிகேஷன் கிடந்துச்சு. அதுல ஒரு அப்ளிகேஷன் இதெல்லாம் முடிச்சு தூக்கி போட்டாங்க. அப்ளிகேஷன் போவார். அதுல என் பேப்பரை கண்டுபிடிச்சு எடுத்து கொடுத்தான். அப்புறம் என் கையில் அட்மிஷன் கால் போட்டு கொடுத்தாங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம். இதுதான் நான் பிரசிடென்சி காலேஜில் போய் பிஎஸ்சி ஜாயின் பண்ணேன். 3 வருஷம் படித்தேன், டிகிரி வாங்கினேன். அதுக்கு பிறகு என்ன பண்றது எனக்கு தெரியல. வழிகாட்ட ஆரம்பித்தேன். கூட இருக்கிற எல்லாருமே ஃபெயில். ஒரு 3 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க, நான் ஒரே ஒரு ஆள். அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நீ வந்து எம்எஸ் படிச்சு என்ன பண்ண போற, ஏதாவது கம்பெனியில வேலை செய்துட்டு ஈவினிங் கோர்ஸ் படி, இல்லைன்னா கரஸ்பாண்டன்ஸ் படி. எங்க ஊருக்காரோட போய் நான் ஆலோசனை கேட்டேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 3 வருஷம் ஆச்சு, நீ எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சு 2 வருஷம் பேசக்கூடாத. ஏதாவது ஒரு பிரைவேட் கம்பெனியில போய் வேலைக்கு சேரு. உங்க அப்பா அம்மா நம்பி கிடக்கிறாங்க, நாட்டில் கல்வியில வேலை செய்யறாங்க, சம்பாதிக்க கால் அப்படின்னு சொல்றதை கேட்டு நான் போய் ஈவினிங் காலேஜில் போய் சேர்ந்தேன். ICWAI ஒரு கோர்ஸ், சம்பந்தமே இல்லாத ஒரு கோர்ஸ். ஏன் அதுல போனேன்னா என் கூட இருந்தவங்க அதுல போய் சேர்ந்தாங்க ஈவினிங் கிளாஸ். அதுக்கு பேசிக் வந்து காமர்ஸ் படிச்சிருக்கோம், அக்கௌண்டன்சி படிச்சிருக்கோம், வொகேஷனல் கோர்ஸ் படிச்சிருக்கோம். எனக்கு ஆனா அவன் கூட தெரியல. அவங்க சொன்னாங்க, நான் போய் அப்ளை பண்ணிட்டேன். அங்க போய் உட்கார்ந்தா கண்ணை கட்டி காத்துருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஒரு டேர்ம் நாங்கள் கூட எனக்கு புரியல. ஒரு வாரம் கிளாஸ் போனேன், அடுத்த வாரம் ஊருக்கு ஓடிடுவேன். எனக்கு இந்த கிளாஸே புரியல. ஒரு கடையில வேலை சேர்த்துட்டாரு, அது எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. 300 ரூபாய் சம்பளம், அந்த வேலையும் வேணாம் ஓடிட்டேன். அதுக்கு பிறகு இனிமே யாருக்கையும் ஆலோசனை கேட்கக்கூடாது, நாமே முடிவு பண்ணோம் அப்படின்ட்டு நானா யூனிவர்சிட்டிக்கு வந்து ஏதாவது அப்ப எம்எஸ்சி போடல, ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும், ஒரு பிஜி படிக்கணும் அப்படின்ட்டு அப்ளை பண்ணி எம்ஏ கிரிமினாலஜியில் ஜாயின் பண்ணேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கும் எம்ஏ கிரிமினாலஜியும் சம்பந்தமே கிடையாது. அடுத்து நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தேன்னா அதை வந்து எம்ஃபில் பிஹெச்டி அல்லது அந்த லைன்ல நான் ஏதாவது போயிருக்கலாம், ஒரு சயின்டிஸ்டா போயிருக்கலாம்.
அல்லது ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போயிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கும். இடையில ஒரு வருஷம் வீணா போச்சு. அதுக்கு பிறகு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கிடைக்கல. அப்ளை பண்ணல. நான் எம்ஏ சோசியல் ஒர்க் அப்ளை பண்ணேன். அந்த வருஷம் பார்த்து சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் சோசியல் ஒர்க் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. எக்மோல் இருந்தது மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க். எனக்கு ஒரு ஆசை, ஆனால் கிடைக்கல. ஜேர்னலிஸ்ட் படிக்கலாம்னு அப்ளை பண்ணேன். ஜேர்னலிஸ்ட் கிடைக்கல. திருநாளஜி கிடைச்சு 2 வருஷம் படிச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா வேலை கிடைக்காது. எம்பிஏ வேலை கிடைக்காது. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வேலை கிடைக்காது. அப்புறம் லா கூட போனா லா அப்ளை பண்ணலாம். ஒரு லா அப்ளை பண்ணேன். பிஏ 3 வருஷம் படிச்சேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்ஏ திருநாளஜி, லா சம்பந்தமே இல்லாம ஒரு எஜுகேஷன். 17 வயசுல பியூசி முடிச்சுட்டு 20 வயசுல டிகிரி முடிச்சுட்டு 1 வருஷம் வீணாக்கிட்டு பிறகு எம்ஏ சேர்ந்து 23 வயசுல எம்ஏ முடிச்சுட்டு 26 வயசுல லா முடிச்சேன். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு வேலை கிடைச்சு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் போகலாம். ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சயின்டிபிக் அசிஸ்டன்ட் போய் வேலை செய்யலாம். எதுக்கு சொல்றேன்னா, அது பிறகு 10-15 வருஷம் கழிச்சு விக்டிமாலஜி டிபார்ட்மெண்ட்ல எம்எஸ்சி சேர்ந்து பிஹெச்டி முடிச்சுட்டு நான் டாக்டர் திருமாவளவன். 15 வருஷம் கழிச்சு நான் பிஹெச்டி முடிச்சேன். எனக்கு எம்ஏ கிரிமினாலஜி சொல்லி கொடுத்த ப்ரொஃபசர் எம்எஸ்சி ஈஸியா இருந்தார். அவரே என்னை கூப்பிட்டு ஒரு முறை பேசினார். அப்ப அவருக்கு என்னுடைய விருப்பத்தை சொன்னேன். நானே அவருக்கு கைகால சேர்ந்து படித்தேன். அவருடைய கைடன்ஸ்ல படிச்சு டாக்டரேட் வாங்கினேன். ஆனா எனக்கு சரியான வழிகாட்டுதல் இருந்திருந்தால் எந்த பாடத்தை தேர்வு செய்வது, எந்த பட்ட வகுப்பை தேர்வு செய்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருந்திருந்தா என்னுடைய லைஃப் இந்த மாதிரி போயிருக்க. நான் ஒரு நல்ல கல்வியை பெற்றிருக்க முடியும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றிருக்க முடியும், ஒரு அமைதியான வாழ்க்கையையும் நாம் பெற்றிருக்க முடியும். சிக்ஸாக்கா போயிடுச்சு. அதனால மாணவர்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான பருவம் இதுதான். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற போது நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் இருந்தால், விளையாட்டுத்தனமாக இருந்தால், கூட இருப்பவர்களோடு சேர்ந்து ஏனோ தானோ என்று முடிவெடுத்தால் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக. எனவே இது போன்ற வழிகாட்டும் பயிற்சி முகாம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த பொறுப்புணர்வோடு இவர்கள் இளஞ்செடி உள்ளிட்ட தோழர்கள் இந்த பயிற்சி முகாமை ஏற்பாடு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. நெஞ்சார பாராட்டுகிறேன். அருமை மாணவ செல்வங்களே, என்ன படித்தால் வேலை செய்யலாம் என்று தேர்ந்தெடுப்பதை விட அது ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ தான். வேலை என்பது முக்கியமான ஒரு பிரச்சனைதான். ஆனால் உங்களுக்கு எந்த படிப்பிலே நாட்டம் இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது, எந்த பாடத்தில் ஈடுபாடு அதிகம் இருக்கிறது, ஆய்வு மனப்பான்மையோடு எதை நீங்கள் அணுகுகிறீர்கள், உங்களுக்கு ஒன்று நம்ம மைண்ட் வந்து போய் பிக்ஸ் ஆகும். அது ரொம்ப டீப்பா டெப்தா நம்ம போகும். சில பேருக்கு கிளாசிக் படிக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு பிசிக்ஸ் படிக்கிறது ரொம்ப ஆர்வம், சில பேருக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப ஆர்வம். இதை இன்னொருவன் கண்டுபிடிக்க முடியாது, உங்களால் தான் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு எதிரே ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது, அதை நீங்கள் தான் கண்டுணர வேண்டும். அந்த அடிப்படையிலே உங்களின் உயர் கல்வியை நீங்கள்
தீர்மானிக்க வேண்டும். உயர்கல்வி என்பது வெறும் பட்ட வகுப்போடு நின்று விடுவது அல்ல, அதற்கு மேல் போய்கொண்டே இருக்கும். எவ்வளவு வேணாலும் நீ படிச்சுட்டே போகணும். படிப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. டிராப் அவுட் ஆகக்கூடாது, பாதியில படிப்பு நிறுத்தக்கூடாது, டிகிரி போதும் நினைக்கக்கூடாது. வெறும் எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டட் கோர்சஸ் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே தீர்மானிக்க கூடாது. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், எஜுகேஷன் ஃபார் வாட், டு டெவலப் அவர் பர்சனாலிட்டி, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. வெறும் வேலைவாய்ப்புக்கான கல்வி போதாது, அதனுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ண. எனவே இந்த வழிகாட்டு நெறிமுறையில் உங்களுக்கு பல ஆளுமைகள் மிக சிறப்பான வழிகாட்டுதலை தந்திருப்பார்கள், உருவாக்கி இருக்கிறீர்கள். அதையெல்லாம் மனதிலே உருவாக்கி கொண்டு பெற்றோரோடு கலந்து பேசி உங்கள் நலத்தில் அக்கறையுள்ள உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இருந்தால் அவர்களோடு நீங்கள் கலந்து பேசி உங்கள் உயர் கல்வியை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நிறைய படிக்க வேண்டும். உடனே வேலை வாய்ப்பை பெறுவது, உடனே திருமணம் செய்வது என்ற எண்ணத்தை மாற்றிக்கொண்டு எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிக்க வேண்டும். ஆராய்ச்சி கல்வி வரையும் படிக்க வேண்டும். அது மேல போக போக எஜுகேஷனால என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் இந்த எஜுகேஷன் புரிஞ்சுக்க முடியாது, டிகிரி வரைக்குமே புரிஞ்சுக்க முடியாது. 20-21 வயது வரைக்கும் நாம் ஒரு குழந்தை மனநிலையெல்லாம் இருக்கும், ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கார். அதன் பிறகுதான் உங்களுக்கு விசாலமாக கல்வி உலகம் எவ்வளவு பெரியது பறந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே நிறைய படிக்க வேண்டும், படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற வேட்கையோடு இந்த உயர்கல்வி தளத்தில் அடியெடுத்து வையுங்கள் என்று சொல்லி அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.